Welcome to TN Science World. Today we see the topic in 10th Standard Science, Unit 8, Periodic Classification of Elements, second part. At first, in the second part, we see the properties of metals. உலோகங்களுடைய பண்புகளை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். முதலிலே அதனுடைய இயற்பியல் பண்புகள், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லணும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்டு கேலியம். மெர்க்குரி அப்படின்றது பார்த்திங்கன்னா பாதரசம். மெர்க்குரி, கேலியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாதரசத்தை போன்ற ஒரு விதமான ஒரு உலோகம். அதை நம்ம கையில் எடுத்து வச்சோம்னாலே நம்ம கை சூடு கூட தாங்க முடியாமல் உடனடியாக அது உருகிடும். அதனால் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா, ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்டு கேலியம். எல்லா உலோகங்களுமே அறை வெப்பநிலையில் திடநிலையில் உள்ளன, மெர்க்குரி மற்றும் கேலியத்தை தவிர. அடுத்தது லஸ்டர் மீன் பளபளப்பு. மெட்டல்ஸ் பொசஸ் எ ஹை லஸ்டர் கால்டு மெட்டாலிக் லஸ்டர். உலோகங்கள் அதிக பளபளப்பு தன்மை உடையவை என்பதை சொல்வதற்குண்டான பண்பு. அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. Most of the metals are hard and strong. Exceptions of sodium and potassium can be cut with knife. உலோகங்கள் பார்த்திங்கன்னா கடினத்தன்மையும் வலிமையும் பெற்றவையாக இருக்கும். சோடியம், பொட்டாசியத்தை தவிர இவை கத்தியால் வெட்ட இயலும். அதே போன்ற மென்மையான தன்மை கொண்டவை. அண்ட் தென் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், உருகுநிலை மற்றும் கொதிநிலை. Usually metal possess a high melting and boiling points and vaporize only at high temperature. Exceptions gallium, mercury, sodium and potassium. வழக்கமாக உலோகங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலையில் அவை ஆவியாகும். கேலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியத்தை தவிர. அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய டென்சிட்டி, அடர்த்தி. Metals have a high density. Exceptions of sodium and potassium are less. உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றவை. சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை தவிர இவை தண்ணீரை விட அடர்த்தி குறைந்தவை. அடுத்தது மெலேபிலிட்டி மீன்ஸ் தகடாகக்கூடிய தன்மை. அதுக்கு முன்னாடி டக்டிலிட்டி மீன்ஸ் கம்பியாக நீளக்கூடிய தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி டக்டைல். இன் அதர் வேர்ட்ஸ், they can be drawn into thin wires without breaking. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா, உலோகங்கள் கம்பியாக நீளும் தன்மையுடையவை. அவற்றை உழைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும் அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்தபடியாக மெலேபிலிட்டி மீன்ஸ் தகடாகக்கூடிய தன்மை. மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மெலேயபிள். they can be beaten into thin sheets without cracking except zinc and mercury. உலோகங்கள் தகடாகும் தன்மை பெற்றவை. அதாவது அவற்றை எந்த பிளவும் படாமல் அடித்தே தகடாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்தபடியாக வெப்பத்தை கடத்தும் தன்மை, கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதனுடைய சால்யூபிலிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. தென் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டல் சொல்லணும். அடுத்து வேலன்ஸ் எலக்ட்ரான், அதனுடைய இணைதிறன் எலக்ட்ரானை பற்றி சொல்லணும். ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் யூஸ்வலி ஹாவ் 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் தேர் அவுட்டர் மோஸ்ட் செல். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ், அயனியை உருவாக்கக்கூடிய தன்மை. இணைதிறன் எலக்ட்ரான் உலோகணுக்கள் பொதுவாக 1 அல்லது 2 அல்லது 3 எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றிருக்கும். அயனி உருவாதல் பண்பு. உலோகங்கள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறும் தன்மை உடையவை. அதனால் அவை நேர்மின் சுமையை பெறும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான், அயனி மின் சுமையை இழத்தல். எவ்வாறு இழக்குது அப்படிங்கிறது. உலோகங்கள் சேர்மங்கள் மின்னாற்பகுத்தில் வினையும் பொழுது உலோக அயனிகள் எதிர்மின் வாயை வந்தடையும் அப்படிங்கிறது தான் அது. அதற்கு அடுத்தபடியாக அட்டாமிசிட்டி, அணுக்கட்டு எண். மாலிகுல்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன் தேர் வேப்பர் ஸ்டேட் ஆர் யூஸ்வலி மோனோ அட்டாமிக். உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையிலே ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றுள்ளன. அண்ட் தென் த நேச்சர் ஆஃப் த ஆக்சைட்ஸ், ஆக்சைடுடைய தன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல் ஆர் யூஸ்வலி பேசிக். பொதுவாக பேசிஸ் மீன்ஸ் உலோக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மை உடையதாக காணப்படுகிறது அப்படிங்கிறது.
இது வந்து இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் தென் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலார்ஜி ஆஃப் த அலுமினியம். அலுமினிய உலோகவியலை பற்றி சொல்கிறது. இப்போ அதனுடைய ஓர்ஸ் தாதுக்கள் என்ன இருக்குன்னா பாக்சைட் Al2O3 2H2O, அடுத்தது கிரையோலைட், கொரண்டம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தினுடைய ஓர்ஸு. கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்ட்டு அலுமினியம் பை பேயர்ஸ் மெத்தட். பேயர் முறையிலே அலுமினியத்தை எவ்வாறு பிரித்தெடுத்தல் என்பது உங்களுக்கு ஒரு ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹால் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது இதில். பேயர் மெத்தடில் the conversion of bauxite into alumina involves the following steps. Bauxite ores is finally ground and heated under pressure with a solution of concentrated caustic soda solution in 150 degrees centigrade. obtained sodium மெட்டா அலுமினேட்டாக மாறுது. மாறினதுக்கு அப்புறமேட்டு பாக்சைட் தாதுவை நன்கு தூளாக்கி சலவை சோடாவுடன் 150 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் குறிப்பிட்ட அழுத்தத்திலே வினைப்படுத்தும் பொழுது அவை சோடியம் மெட்டா அலுமினேட்டை உண்டாக்குது. அதன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்கச் செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு உருவாகிறது. அந்த வீழ்படிவுக்குண்டான சமன்பாடு பின்னர் கொடுக்கப்படும். இவ்வீழ்படிவை வடிகட்டி நன்கு கழுவி பின் 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உலர்த்திட அலுமினா உருவாகிறது. The precipitate is filtered, washed, dried and ignited in 1000 degree centigrade to get alumina. 1000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் அலுமினா கிடைக்கிறது. அப்படின்னா 2AlOH3 100 டிகிரி சென்டிகிரேட் Al2O3 + 3H2O கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக எலக்ட்ரோலைட் ரெடியூஷன் ஆஃப் அலுமினியா ஹால் ப்ராசஸ். ஹால் மெத்தடில் எப்படி பண்ணுறது? அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோலைட் ரெடியூஷன் ஆஃப் ஃபியூஸ்டு அலுமினா Al2O3 இந்த எலக்ட்ரோலைட் செல். கேத்தோடு, ஆனோடு, எலக்ட்ரோலைட் 3 இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேர்மின்வாய், எதிர்மின்வாய், மின் பகுளி அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் நேர்மின் வாயிலும் வெளியாகிறது. வெளியாகக்கூடிய ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபைட்டுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தூய அலுமினா ப்ளஸ் உருகிய கிரையோலைட்டு ப்ளூஸ்பர் அப்படிங்கிற ஒரு உலோகம் கிடைக்கும். உருகிய வெப்பநிலை குறைக்கும். இதனுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 900 டிகிரி சென்டிகிரேட் டு 950 டிகிரி சென்டிகிரேட் 900 to 950 சென்டிகிரேட். இதனுடைய மின்னழுத்தம் 5 to 6 வோல்ட். இதனுடைய ஒட்டுமொத்த வினை எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஓவரால் ரியாக்ஷன் 2Al2O3 gives 4Al + 3O2. Aluminium is deposited at the cathode and oxygen gas is liberated at the anode. Oxygen combines with the graphites to form as the carbon dioxide. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தோடு கலந்து கடைசியாக வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னாச்சுன்னா மின்பகுளி தூய அலுமினா உரிய கிரியோலைட் ப்ளூஸ்பர் மின்பகுளியுடன் சேர்ந்து உருவாகிறது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. இதனுடைய இயற்பியல் பண்பு என்ன, வேதியியல் பண்பு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம். இட் இஸ் சில்வர்லி ஒயிட் மெட்டல். வெள்ளியை போன்ற வெண்மையான உலோகம். அண்ட் தென் இட் இஸ் லோ டென்சிட்டி அண்ட் இட் இஸ் வெரி லைட். இது உலோகம், இது லேசான அடர்த்தி குறைந்த உலோகம் 2.7. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மெலபிலிட்டி அண்ட் டக்டில். தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். அடுத்தபடியாக இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் இஸ் 660 660 டிகிரி சென்டிகிரேட். அப்படி இதனுடைய உருகுநிலை 660 டிகிரி சென்டிகிரேட். இட் கேன் பி பாலிஷ்டு டு ப்ரொடியூஸ் த சைனி அட்ராக்டிவ் அப்பேரன்ஸ். பளபளப்பான ஒளிரும் தோற்றம் கொண்டதாக காணப்படுகிறது. அடுத்தது இதனுடைய வேதியியல் பண்புகளில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு எவ்வாறு உருவாகிறது, அலுமினியம் நைட்ரேட் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுடன் வினைபுரிந்து ரியாக்ஷன் வித் ஏர். இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை த ட்ரை ஏர் ஆன் ஹீட்டிங் அட் 800 டிகிரி சென்டிகிரேட். அலுமினியம் பேர்ன்ஸ் வெரி பிரைட்லி ஃபார்மிங் இட்ஸ் ஆக்சைடு அண்ட் நைட்ரைடு. அலுமினியம் ஆக்சைடையும் அலுமினியம் நைட்ரைடையும் கொடுக்கிறது என்ற ஒரு வினையை கொடுத்துருக்காங்க. நீரோடன் வினைபுரிந்தால் என்ன நடக்கும்? ரியாக்ஷன் வித் வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் அலுமினியம் டியூ டு லேயர் ஆஃப் ஆக்சைடு ஆன் இட். when stream is passed over a red hot aluminum, hydrogen is produced. எப்படி அலுமினியம் ஆக்சைடு உருவாகிறது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து நீருடன் வினைபுரிந்தால் என்ன ஆகும்? நீருடன் அலுமினியம் வினைபுரியாது. ஆனால் நீராவியுடன் செஞ்சூடேறிய அலுமினியம் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சமன்பாடு. ரியாக்ஷன் வித் அல்கலிஸ். காரங்களுடன் வினைபுரிந்தால் என்ன ஆகும்? காரங்களுடன் அலுமினியம் வினைபுரிந்து டு ஃபார்ம் ஆஸ் அன் அலுமினேட்டுகளை உண்டாக்குறது. அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். அமிலங்களுடன் வினைபுரிந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுகிறது அப்படிங்கிறதோட இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிவடைகிறது. அதுக்குண்டான சமன்பாடுகளை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி, ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட்.
என்ன உண்டாகுதுன்னா அலுமினியோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. அலுமினியம் இஸ் த பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் when a mixture of aluminum powder and iron oxide is ignited. The latter is reduced to metal. This process is known as the aluminothermic process. அதாவது ஒடுக்கி அப்படிங்கிறதுக்கு அலுமினிய பவுடரும் இரும்பு ஆக்சைடும் கொண்ட கலவையை சூடாக்கும் பொழுது இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகிறது. அதனால தான் இதுக்கு பேர் சிறந்த ஒடுக்கி ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வினை அலுமினிய வெப்ப ஒடுக்க வினைன்னு சொல்லி பேர். இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா ஹவுஸ் ஹோல்டு யூட்டன்சில்ஸ் வீட்டு பாத்திரங்களை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரீஸ் மின்கம்பி செய்வதற்கு தொழிற்சாலைகளை மின்கம்பிகள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மேக்கிங் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மெஷின் பார்ட்ஸ் விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களிலே பாகங்களை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உலோகம் காப்பர், தாமிரம். தாமிரத்தினுடைய ஓர்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா காப்பர் பைரேட் CuFeS2, அடுத்தது குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் Cu2O அண்டு காப்பர் கிளான்ஸ் Cu2S. இது ஸ்டெப்ஸ் இன் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன். இதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி சொல்லலாம் காப்பருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். முதல்ல இருக்கக்கூடிய தாதுவை செறிவூட்டல் முறையில் முதல்ல செய்கிறது. தாதுவை எவ்வாறு செறிவூட்டுவது அப்படிங்கிற விஷயம். தூளாக்கப்பட்ட தாதுவான நுரை மிதப்பு முறையிலே செறிவூட்டம் செய்தல். அடுத்தது ரோஸ்டிங், வறுத்தெடுக்கப்பட்ட காப்பர். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளட்டிங், உருக்கி பிரித்தல். அடுத்து பார்த்திங்கன்னா வெசிமராக்கல் முறையில் காப்பரை எவ்வாறு பிரித்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான வினை. தென் ரீஃபைனிங், தூய்மையாக்கல். கொப்புள காப்பரில் கண்டுபிடிக்கிறது தூய்மையாக்கல் முறையில். இதில் கேத்தோடில் என்ன இருக்கும், எ தின் பிளேட் ஆஃப் காப்பர் மெட்டல். ஆனோடில் பார்த்தீங்கன்னா எ பிளாக் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் காப்பர் மெட்டல். எலக்ட்ரோரேட்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிட்டிஃபைடு வித் சல்ஃபைடு ஆசிட் கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். காப்பர்னுடைய இயற்பியல் தன்மை என்ன அப்படின்னா காப்பர் இஸ் எ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் வித் ஹை லஸ்டர், ஹை டென்சிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட், 1356 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்கு அதிக உருகுநிலை கொண்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்னென்னா இது செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம், பளபளப்பும் அதிக அடர்த்தியும் கொண்டது. இதனுடைய உருகுநிலை 1356 டிகிரி சென்டிகிரேட். இதனுடைய வேதியியல் பண்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆக்ஷன் ஆஃப் ஏர் ஆஃப் மாய்ச்சர், ஈரப்பதத்தில் காற்றுடன் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா CO2 ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் ஆஃப் ஹீட், வெப்பத்துடன் வினைபுரிந்து என்னத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பநிலையிலே தாமிரம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரு வேறு ஆக்சைடுகளை உண்டாக்குறது. காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் Cu2O. இது அதனுடைய Cu2O மீன்ஸ் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதனுடைய Cu2O மீன்ஸ் குப்ரைட்டு. இது ரெண்டையும் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக அமிலங்களுடன் வினைபுரிந்தால் என்னத்தை கொடுக்கும். அமிலங்களுடன் வினைபுரிந்து HCl மற்றும் H2SO4 வினைபுரிந்து காட்டிலா சூழ்நிலையில் HCl H2SO4 அமிலங்களுடன் வினைபுரியாது. அதனால் காற்றின் முன்னிலையிலே அமிலத்திலே கரைகிறது. தனியாக வெறும் ஆசிட்டில் மட்டும் பண்ணாது, வித்து ஏரோட சேர்ந்து தான் டைலூட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக குளோரினுடன் வினைபுரிந்தால் என்ன ஆகும், HClோட வெறும் குளோரினுடன் வினைபுரிந்தால் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லணும். வித் டைலூட் HNO3யோட வினைபுரிந்தால் என்ன பண்ணுது. குளோரினுடன் வினைபுரிந்தால் தாமிரம் குளோரினுடன் வினைபுரிந்து காப்பர் குளோரைடை கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக யூசஸ் ஆஃப் காப்பர், காப்பருடைய பயன்பாடு என்ன. இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ். அதாவது மின்கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் யுட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்டு காயின்ஸ். கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு பை எலக்ட்ரோ பிளேட்டிங், மின்முலாம் பூசுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் தென் இட் இஸ் அலாய்டு வித் கோல்டு அண்டு சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்டு ஜுவல்ஸ். தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உருவாக்கி கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்களை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது அனைத்துமே காப்பர்னுடைய பயன்பாடுகள். அண்ட் தென்
we see the next topic of iron. அயனை பற்றி சொல்லணும். இரும்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளும் கூட. அதை பொறுத்து நாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இதனுடைய ஓர்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா ஹேமடைட், மேக்னடைட், அயன் பைரைட், Fe2O3, Fe3O4, FeS2 இதுதான் வந்து இரும்பினுடைய உலோகம். ஹேமடைட், மேக்னடைட், இரும்பு பைரைட். இது முதல்ல பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு முறையிலே அடர்ப்பித்தல். புவியீர்ப்பு முறையில் எப்படி அடர்ப்பிப்பாங்க அப்படின்னாச்சுன்னா தூளாக்கப்பட்ட தாதுவை சீராக ஓடல நீரில் கழுவும் போது லேசான மாசுக்கள் அகற்றப்பட்டு கனமான இருக்கக்கூடிய தாதுகள் கீழே படுகிறது. இதுதான் புவியீர்ப்பு முறை. அடுத்து ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன், காற்று மற்றும் காற்றில்லா சூழலிலே வறுத்தல். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவான அளவான காற்றிலே உலையிலே சூடேற்றப்படும் பொழுது அதனுடைய ஈரப்பதம் தென் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் இன் ரீவர்பிட்டரி ஃபர்னஸ்னால் நெருப்பு. இப்போ அதில் வந்து குழையில் வச்சு பண்ணது. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் மாய்ச்சர் இஸ் டிரைவன் அவுட் ஆஃப் சல்ஃபர், ஆர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா அதில் கூடிய சல்ஃபர், ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் மாசுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் இதில் ஸ்மெல்ட்டிங் அண்டு அயன் அண்ட் பிளாஸ்ட் பஸ்டர். அடுத்தது லோயர் ரீஜனில் எப்படி இருக்கும், கீழ்ப்பகுதியில் ஊது உலையிலே உருக்கி பிரிக்கல். அதற்கு அடுத்தபடியாக கீழ்ப்பகுதியில் எரிநிலை மண்டலத்திலே எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. C+O2 gives 1500 டிகிரி சென்டிகிரேட். சூடுபடுத்தினா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெப்ப ஆற்றல் எனர்ஜி உண்டாகிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக இங்கே ஈக்குவேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் த மிடில் ரீஜன் ஃபியூசன் ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மிடில் ரீஜனில் நடுப்பகுதியில் அல்லது உருக்கு மண்டலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த பகுதியிலே 1000 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் இருக்குது. இங்கே கார்பன் டை ஆக்சைடானது கார்பனாக ஒடுக்கமடைய ஆரம்பிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக லைம்ஸ்டோன் டீகம்போஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்டு CO2. லைம்ஸ்டோனோட இப்போ ஆகக்கூடிய வினை எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா லைம்ஸ்டோன் டீகம்போஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் CO2, CaCO3 சூடு பண்ணோம்னா CO2 then to produce as a heat. These two reactions are endothermic due to absorption of heat. Calcium oxide combines with silica to form as a calcium silicate slag. Slag means எப்படி சொல்கிறது அப்படின்னாச்சுன்னா கசடு, சிலிக்கேட் என்னும் கசடை உண்டாக்குகிறது. CaO plus SiO2 gives CaSiO3 அப்படியே ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குது. The upper region of reducing zone, மேல் பகுதியிலே ஒடுக்கும் மண்டலமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா the temperature prevails at 400 degrees centigrade in this region. Carbon monoxide reduces the ferric oxide and to form as the fairly pure spongy ion. என்ன ஆகுதுன்னா இப்பகுதியிலே 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஃபெர்ரிக் ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடு மூலம் இரும்பாக ஒடுக்கமடையுது. கசரையை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. இவ்விரும்பு மீண்டும் உருக்கப்பட்டு விதவிதமான அச்சுக்களிலே வார்க்கப்பட்டு இது வார்ப்பிரும்பு என அழைக்கப்படுகிறது. அதற்குண்டான படங்கள் எல்லாம் இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த அயன், இதனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இட் இஸ் த லஸ்டர் மெட்டல், கிரேயிஷ் ஒயிட் இன் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பான உலோகம், சாம்பல் வெள்ளை நிறமுடையது. அதுக்கு அடுத்தபடி இட் ஹாஸ் ஹை டென்சில் மேலிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. இழுவிசை, தகடாகும் தன்மை மற்றும் கம்பியாக்கும் தன்மையை பெற்றிருக்கும். அதற்கு அடுத்தபடி இட் கேன் பி மேக்னடைஸ்டு, காந்தமாக மாற்றக்கூடிய தன்மை உடையது. இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன் வித் ஏர் வித் ஆக்சிஜன், காற்றோட வினைபுரிந்து என்ன பண்ணுதுன்னா காற்றோட வினைபுரிந்து 3Fe+2O2 Fe2O3 கருப்பு நிறமாக, அதாவது இரும்பு ஆக்சைடை உருவாக்குகிறது. ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து என்ன பண்ணுதுன்னா இங்கே தான் துரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடை உருவாக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்கே சொல்ல போகிறோம். இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ச்சர் ஏர் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த லேயர் டு ப்ரௌன் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். This compound is known as the rust, துரு, அல்லது the phenomena is formation of the rust is known as the rusting, துரு பிடித்தல் என்று பேர். அதற்கு அடுத்தபடியாக ரியாக்ஷன் வித் ஸ்டீம், நீராவியுடன் வினைபுரிந்து செஞ்சூடேறிய இரும்பின் மீது நீராவியை பாய்ச்சும் பொழுது மேக்னெட்டிக் ஆக்சைடு உருவாகிறது. when the steam is passed over the red hot iron, magnetic oxide is formed. அடுத்தது ரியாக்ஷன் வித் குளோரின், அயன் கம்பைன்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் as the ferric chloride, ஃபெர்ரிக் குளோரைடை கொடுக்கிறது. அண்ட் தென் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ், அமிலங்களுடன் வினைபுரிந்தால் வித் டைலூட் HCl அண்ட் டைலூட் H2SO4 இட்ஸ் லிபரேட்டட் H2 கேஸ் என்ன கொடுக்குது, ஹைட்ரஜன் வாயுவை உருவாக்குகிறது. நீர்த்த அமிலனுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. அதற்கு அடுத்தபடியாக யூசஸ் ஆஃப் அயான்ஸ்,
அயானுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக் அயான் மீன்ஸ் வார்ப்பிரும்பு அயான் இட் இஸ் த 2 to 4.5% ஆஃப் கார்பன். இட் இஸ் யூஸ்டு மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர்ஸ் அண்ட் ரெயிலிங், மேன்ஹோல் கவர் அண்ட் ட்ரைன் பைப்ஸ். இதை தான் உருவாக்குறாங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வார்ப்பிரும்பு அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. இந்த வார்ப்பிரும்பை பயன்படுத்தி 2 முதல் 4.5% வரை கார்பன் இருக்கும். இதை பயன்படுத்தி ஸ்டவ்வு, கழிவுநீக்க குழாய்கள், ரேடியேட்டர்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் ஆகியவற்றை உருவாக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது எஃகு, ஸ்டீல் என்னென்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து 0.25% அண்ட் 2%, 0.25 to 2% கார்பனுடைய இரும்பு, கட்டிட கட்டுமானங்கள், எந்திரங்கள், மின்கடத்து கம்பிகள், டிவி கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகள் ஆகியவற்றை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது. less than 0.25 of carbon. It is used as the construction of building machinery, transmission cables and TV towers and in making alloys. Then the wrought iron means தேனிரும்பு. Iron with 0.25 to 2% with the wrought carbon. It is used as the making springs, anchors and electromagnets. What is mean by anchors? நங்கூரம் இதெல்லாம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. And then we see the amalgam means ரசக்கலவைனா என்ன அப்படின்னாச்சுன்னா it is an alloy mercury Hg with other metal. Amalgam is an alloy of mercury with another metal. The alloys are formed through the metallic bonding with the electrostatic force of attraction between the electrons and the positive charged metal ion. Silver tin amalgam is used in the dental filling. ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவை. எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்ட உலோக அயனிகளும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால் விளையும் உலோக பிணைப்பினின் மூலம் ரசக்கலவை உருவாகிறது. சில்வர் டின் ரசக்கலவை பற்குழிகளை அடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உலோகக்கலவை உருவாவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ரீசன் ஃபார் அலாயிங் டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்ட் கலர், நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றியமைக்க. டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டி, வேதி பண்புகளை மாற்றியமைக்க. டு த லோயர் மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை குறைக்க. அதற்கடுத்தபடியாக டு இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டென்சில் ஸ்ட்ரென்த், கடினத்தன்மை மற்றும் மெழுவிசை அதிகரிக்க. தென் டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, மின்தடையை அதிகரிப்பதற்காகத்தான் அலாய் நாம் வந்து பயன்படுத்துகிறோம். உலோகக்கலை உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய், எவ்வாறு உலோகக்கலவை உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். உலோகக்கலவை உருவாக்கக்கூடிய முறைகளில் 2 முறை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உலோகங்களை உருக்கி பிரித்தல் பை ஃபியூசிங் மெட்டல்ஸ் டுகெதர். எக்ஸாம்பிள் பிராஸ் இஸ் மெல்டிங் அண்ட் ஜிங்க் அண்ட் காப்பர், உருக்கி பிரித்தல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நன்கு பகுக்கப்பட்ட உலோகங்களை அழுத்தி சேர்த்தல் பை கம்ப்ரஸிங். ஃபைனலி டிவைடட் மெட்டல், உட் மெட்டல் அண்ட் அலாய் ஆஃப் லெட், டின், பிஸ்மத் அண்ட் கேட்மியம் பவுடர் இஸ் ஃபியூசபிள் அலாய் பை ஃபியூசிங் மெட்டல் டுகெதர். எக்ஸாம்பிள் பிராஸ் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது மெத்தட் அலாஸ், திடக்கலவை உலோக கலவைன்னு சொல்லி பேர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் கேன் பி கன்சிடர்டு சாலிட் சொல்யூஷன் இன் வித் மெட்டல் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் இஸ் சால்வெண்ட் டு அதர் மெட்டல் அண்ட் சொல்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் பிராஸ் அண்ட் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஜிங்க் சொல்யூட். காப்பர் வந்து சால்வெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டைப்ஸ் ஆஃப் அலாய் பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் அயான், எந்த அளவுக்கு இரும்பினுடைய பங்கு ப்ரெசன்ட் ஆகுது ஆப்சன்ட் ஆகுதுங்க பொறுத்து டைப்ஸ் ஆஃப் அலாய் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு ஃபெரஸ் அலாய், நான் ஃபெரஸ் அலாய். அதுதான் வந்து ஃபெரஸ் உலோக கலவை, ஃபெரஸ் இல்லா உலோக கலவை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபெரஸ் அலாய் கண்டெய்ன்ஸ் அயான்ஸ் ஆர் மேஜர் காம்பனண்ட். A few example of ferrous alloy are stainless steel, nickel steel, etc. Non-ferrous alloy, the alloy do not contain iron as a major component. அதிக அளவிலே இரும்பு இல்லை, பங்களிப்பு இல்லை அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் நான் ஃபெரஸ் அலாய்ன்னு சொல்லி பேர். இரும்பினுடைய பங்கு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஃபெரஸ் அலாய்ன்னு சொல்லி பேர். நமக்கு வந்து காப்பர் அலாய், நான் ஃபெரஸ் அலாய்க்கு யூசஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் யூசஸ் பிராஸ் வந்து காப்பர் ஜிங்க்கும் சேர்ந்தது. எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங், மெடல், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் ஹார்ட்வேர். பிரான்ஸ் கொடுத்துருக்காங்க, காப்பரும் ஸ்டான்சியமும் கொடுத்துருக்காங்க, சேர்ந்துருக்குது. அது 2 சேர்ந்த கலவை பேர் வெண்கலம் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்டாச்சு, காயின்ஸ், பெல்ஸ் அண்டு காங்ஸ் மீன்ஸ் அழைப்பு மணிகள், நாணயங்கள், சிலைகள் இவைகளை செய்வதற்கு. அடுத்து அலுமினியம் அலாய், நான் ஃபெரஸு. டியூரா அலுமினியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், காப்பர் சேர்ந்தன. ஏர்கிராஃப்ட் டூல், ப்ரெஷர் குக்கர் செய்கிறாங்க. அடுத்து மெக்னாலியம், அலுமினியம், மெக்னீஷியம், ஏர்கிராஃப்ட், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறதுக்கு.
அயன் அலாய் ஃபெரஸோட சேர்ந்துனா என்ன ஆகுதுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபெரஸு, கார்பன், நிக்கல், குரோமியம். யுட்டென்சில்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்ட்ரி மீன்ஸ் வெட்டும் கருவிகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, வாகன உதிரி பாகங்கள். அண்ட் தென் நிக்கல் ஸ்டீல், ஃபெரஸு, காப்பர், நிக்கல். கேபிள்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், ப்ரொப்பலர் மீன்ஸ் விமானத்தினுடைய உதிரி பாகங்கள், உந்திகள் இவை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் இதனுடைய பயன்கள். காப்பர் அலாயோடு இருக்கக்கூடிய ஃபெரஸ், நான் ஃபெரஸ் டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸில் இருக்கக்கூடியது. அண்ட் தென் வி சி த கரோஷன் மீன்ஸ் உலோக அரிமானம் எவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லணும். இட் இஸ் த கிராஜுவல் destruction ஆஃப் மெட்டல்ஸ் பை கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் with the environment. It is a natural process which converts the metal into oxide, hydroxide or sulfide, so that it loses its metallic characteristics. அதாவது வேதி வினைகள் அல்லது மின் வேதி வினைகள் மூலம் சுற்றுச்சூழலோடு வினைபுரிந்து படிப்படியாக நடக்கும் உலோகத்தினுடைய சிதைவே உலோக அரிமானம் என்று பேர். இது ஒரு இயற்கை நிகழ்வு. இதில் உலோகமானது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு மற்றும் சல்ஃபைடாக மாறி தன் உலோகத்தன்மையை முழுமையாக இழந்துவிடும் என்பதுதான். அதற்கு அடுத்தபடி அதில் வந்து ட்ரை கரோஷன் ஆஃப் கெமிக்கல் கரோஷன் 2 மெத்தடு சொல்கிறாங்க. ஒன்று வந்து உலர் கெமிக்கல் கரோஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரநிலை உலோக அரிமானம் அப்படின்னு சொல்லி 2 மெத்தடு. உலர்னா ஈரப்பதம் இல்லாத நிலையிலே நடைபெறக்கூடிய அரிமானத்துக்கு உலர் அரிமானம். ஈரப்பதத்தால் நடைபெறக்கூடிய அரிமான நிகழ்விற்கு பேர் ஈரப்பத அரிமானம்னு பேர். நீருடன் அல்லது உப்பு கரைசலுடன் அமில காரங்களுடன் மின்வேதி வினை புரிந்து அரிமானத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது எப்படி தடுக்கலாம்? மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன், அரிமானத்தை தடுக்கக்கூடிய முறைகளில் உலோக கலவைகளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாயிங். த மெட்டல்ஸ் கேன் பி அலாய்டு டு ப்ரிவென்ட் த ப்ராசஸ் ஆஃப் கரோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நம்ம பயன்படுத்தலாம். உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கலவையாக்கல் மூலம் அரிமானத்தை தடுக்கலாம். துருப்பிடிக்காத இரும்பு பயன்படுத்தினோம்னா தடுக்கலாம். அடுத்து வந்து சர்ஃபேஸ் கோட்டிங், அதன் மேலே வந்து முலாம் பூசுதல். மேற்புற பரப்பிலே புறப்பரப்பிலே முலாம் பூசினா உலோகத்தின் மீது பாதுகாப்பு கலவையை பூசினா அதனுடைய அரிமானத்தை தடுக்கலாம். இப்போ தடுக்கிறதுல அதில் வந்து 4-5 மெத்தட் இருக்குது. கேல்வனைசேஷன், அதாவது நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் எ ஜிங்க் ஆர் அயான் சீட்ஸ் பை யூஸிங் எலக்ட்ரிக் கரண்ட் மூலிமா அதன் மேலே ஜிங்க் அல்லது எதை பூசுகிறாங்க, அயான் கலவையை பூசினோம்னாக்கா அது வந்து அரிப்பிலிருந்து தடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரோபிளேட்டிங், மின்முலாம் பூசுதல். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் கோட்டிங் ஒன் மெட்டல் ஓவர் அனதர் மெட்டல், அதன் மேலும் ஒரு மெட்டலை வந்து பை பாசிங் த்ரூ த எலக்ட்ரிக் கரண்ட்டு. மூலம் பூசினாக்கா அது வந்து அந்த அரிமானத்திலிருந்து தடுக்கலாம். அடுத்து வந்து ஆனோடைசேசிங் மீன்ஸ் இதுக்கு பேர் வந்து ஆனோடாக்கல் அப்படின்னு சொல்லி பேர். ஆனோடாக்கல் அப்படின்னா என்னென்னா உலோகத்தினுடைய புறப்பரப்பை மின் வேதிவினையின் மூலம் அரிமான எதிர்ப்பு பொருளாக மாற்றும் நிகழ்வு ஆனோடாக்கல் பேர். அதுக்கு அடுத்தபடியாக கேத்தோடு ப்ரொடெக்ஷன், கேத்தோடு பாதுகாப்பு, எளிதில் அரிமானம் அடையும் உலோகத்தை ஆனோடாகவும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேத்தோடாகவும் கொண்டு மின் வேதி வினைக்கு உட்படுத்தக்கூடிய நிகழ்வு கேத்தோடு பாதுகாத்தல் ஆகும். இந்த வினையில் எளிதிலே அரிக்கக்கூடிய உலோகங்கள் தியாக உலோகம் எனப்படும். சாக்ரிஃபிஷியல் மெட்டல் அப்படின்னு சொல்லி பேர், அதுக்கு பேர் தியாக உலோகம்னு பேர் இருக்குது. இது ஒரு மார்க்கில் கூட கேட்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பாம்பன் பிரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ரயில்வே பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் த டவுன் இன் ராமேஸ்வரம் ஆஃப் பாம்பன் ஐலாண்ட் டு மெயின்டைன் இந்தியா, ஓப்பன்ட் இன் 1914. இட் வாஸ் இந்தியாஸ் த ஃபஸ்ட் சி பிரிட்ஜ், கடலிலே அமைக்கப்பட்ட முதல் பாலம் இதுதான். இன் இந்தியா டில் ஓப்பனிங் த Bandra World Sea like 2010. We can control the corrosion and renovation of historical Pamban Bridge by the periodical protective coating, which will be the strong example for the applied chemistry to upload our history. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ராமேஸ்வரத்திலே பாம்பன் பாலத்தையும் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கக்கூடிய ரயில்வே பாலமே பாம்பன் பாலம். 1914 இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் என்ற பெருமை இதற்கு உண்டு. 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட பத்ராவளி என்ற கடற்பாலம் நீளமானது இப்பாம்பன் பாலத்தில் ஏற்படும் உலோக அரிமானத்தின் அறிவியல் உதவியோடையும் அவ்வப்பொழுது அளிக்கும் பராமரிப்பு, பாதுகாப்பு, பூச்சி மூலம் தடுத்தல் நம் வரலாற்றை நிலைநிறுத்துகிறது என்கின்றதோட இந்த இருக்கக்கூடிய கான்செப்ட் மேப்போட இந்த பாடம் முழுமையாக நிறைவு பெறுகிறது.
பாடம் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த பாடத்தினுடைய காணொளியை பின்பு காண்போம்.